இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸ். ஸோ குளோபல் சர்ச் பாரில் ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கவனி, நம்ம கொடுக்குற டீட்டெயில் சரியாக இருந்தால் தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டிக் வெப் ஆப் டீட்டெயில் அப்படிங்கிற கேட்டகரியில் நேம் கேட்குது. ஸோ இந்த எல்லா விர்ச்சுவல் மிஷினுக்கும் நம்ம நேம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் அது நேம் கொடுப்போம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு நேம் இங்கே டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது ஹோஸ்டிங் பிளான். இப்போ நம்ம வெப் ஹோஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹோஸ்டிங் பிளான் ரெண்டில் எதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டு இங்கே சூஸ் பண்ணலாம். நான் பண்ண போகிறது ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளானை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹாபி ஆர் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறீங்க, ஸோ உங்கள் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஹோஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ஸ். இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். இங்கே நமக்கு ஒரு ஆப் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு வெப்சைட் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நேமும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃப்ரீ க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெப்ளாய்மெண்ட் டீட்டெயிலில் இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. நான் எங்கேருந்து என்னுடைய ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டப்லேருந்து. ஸோ கிட்டப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டப் அக்கௌண்ட்டை இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு அந்த அக்கௌண்ட்டு காட்டுது. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணும்போது சைன்இன் பண்ண சொல்லும். ஓகேவா? ஸோ நீங்கள் சைன்இன் கொடுத்து உங்களுடைய கிட்டப் அக்கௌண்ட்டை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ஆர்கனைசேஷனில் நம்ம ரெப்பாசிட்டிக்குள்ளே உள்ள அந்த நேம். ஸோ நம்ம என்ன நேமில் கிட்டப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, நான் இந்த நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய ரெப்பாசிட்டரி வச்சுருக்கேன். அதில் எந்த ரெப்பாசிட்டரியில் உள்ள கண்டென்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுமோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்ததும் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ அடுத்தது பில்டு ப்ரீசெட்டில் கஸ்டம். ஸோ இதில் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் எது மூலயமா நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்குலரில் பண்ணியிருக்கீங்களா, நெக்ஸ்ட் ஜேஎஸ்ஸா, ஸோ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எதில் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் எதுவுமே இங்கே சூஸ் பண்ணல. ஸோ கஸ்டம் ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த லொக்கேஷன் கொடுக்க தேவையில்ல, ஏபிஐ லொக்கேஷன் கொடுக்க தேவையில்ல, அவுட்புட் லொக்கேஷன் கொடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கஸ்டம் கொடுத்தோடனே அது ஃபில் ஆகிருக்கும். ஒரு ஸ்லாஷு இங்கே ஏதாவது டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் எம்டியாக விட்டுடலாம். அடுத்தது நீங்கள் கடைசியாக ப்ரிவியூ ஒர்க் ஃப்ளோ ஃபைல். இதை நீங்கள் ஒரு முறை ஒர்க் ஃப்ளோ ஃபைலை செக் பண்ணிக்கணும். ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஜேசன் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கண்டென்ட்டை ஃபெச் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இதை ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில் இங்கே நமக்கு ஜேசன் ஃபார்மெட்டில் இங்கே காட்டும். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெண்டில் எதுனா யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டெப்ளாய்மெண்ட் டோக்கன் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி கிட்டப் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டெப்ளாய்மெண்ட் டோக்கனை ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம கிட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அட்வான்ஸ் போய்க்கிறேன். ஸோ இதுதான் முக்கியமான பார்ட்டு. நீங்கள் இந்த ரீஜன், ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீஜன் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸ் 2. ஸோ ஈஸ்ட் யூஎஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அது பண்ணலை அப்படின்னாக்கா இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா
அது சர்வரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்த டேக் போயிடுறோம். ஸோ டேக்கில் எப்பவும் போல் கிரியேட்டட் பை யார் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயிலை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ வேலிடேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று நம்ம செலக்ட் பண்ண ரீஜியன். ஸோ 2 ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் இங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் இங்கே ரீஜனை சேஞ்ச் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ சேம் ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் ரீஜனை சேஞ்ச் பண்ணதும் ஈஸ்ட் ஏஷியா சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ரீஜனை மட்டும் ஈஸ்ட் ஏஷியா செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணும்போது ஈஸ்ட் ஏஷியா ட்ரை பண்ணுங்கள். வரல அப்படின்னா வேறு ரீஜன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவனிப்பா, இப்போ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ் போய்க்கிறேன். ஸோ இப்போது நம்ம அடுத்து பண்ண வேண்டியது விப் ஆப் இன் ப்ரௌசர். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஆப் இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் நியூ சைட் ஸோ அப்படின்னு ஒரு அவுட்புட் வரும். ஸோ இது நம்மளுடைய வெப்சைட்டோட அவுட்புட் கிடையாது. ஸோ நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வியூ யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம டொமைன் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹோஸ்டிங் பிளான் டொமைன் நேம் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் விசிட் யுவர் சைட்டு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய சைட்டு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட் வந்து இப்போது போஸ்டிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இந்த டொமைன் நேமை நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்களே ஒரு டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க, அது பண்ணியாச்சு. நான் இதை கஸ்டமைஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, இங்கே வந்தீங்கன்னா ஆடு கஸ்டம் டொமைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0/3 கம்ப்ளீட்டட். இப்போ நான் வந்து எதுவுமே இது வரைக்கும் கிரியேட் பண்ணல, கஸ்டம் டொமைன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு 0/3 காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆடு கஸ்டம் டொமைன் போய்க்கிறேன். இங்கே போயிட்டு கஸ்டம் டொமைன் ஆன் அஷூர் டிஎன்எஸ். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ எதில் சப்போர்ட் பண்ணதோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிஎன்எஸ் ஜோன் செலக்ட் பண்ண சொல்லும். இங்கே டிஎன்எஸ் ஜோனே இல்லை. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனே வந்து யூஸ் ஆகாது. அதர் டிஎன்எஸ் போகிறேன். இங்கே டொமைன் நேம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ டொமைன் நேம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தேவையான டொமைன் நேமை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஜென்ரேட் கோடு கொடுக்கணும். ஸோ இது ரிட்ரீவ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த டொமைன் நேம் நம்ம கேட்ட டொமைன் நேம் கிடைக்கும். ஸோ இது வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நான் கேட்டிருக்க இந்த டொமைன் நேம் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இது நமக்கு வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் கொடுத்தாச்சு, வேலிடேட் அண்ட் ஆட் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வேலிடேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நேம் வந்து எனக்கு எப்போ இந்த நேம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours ஆகும். ஸோ உடனே இந்த நேம் எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த நேமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வேலிடேட் ஆகிருக்கு. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற இந்த காலம் வந்து எனக்கு ஃபில் ஆகணும். இது எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ தான் இந்த நேம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நேமை போயிட்டு நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அது நமக்கு அலாகேட் பண்ணல. ஸோ அலாகேட் பண்ணதுனால இன்னும் வரல. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ இன்னும் வேலிடேட்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அது அவைலபிளாக இருக்கா, கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த அக்கௌண்ட் வந்து லைவில் தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேலிடேஷன் கட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி உங்களோட வெப்சைட் இங்கே ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டில் இப்படி காட்டும். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரெடியாகவே ஆகாது. ஸோ இது வந்து நாட் ரெடி கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் டொமைனை கிளிக் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இடையில நீங்கள் க்ரியேட் பண்ண கான்ஃபிகரேஷன் தப்பாக இருந்ததுன்னா இது ரெடியாக இருக்காது. ஒருவேளை நம்ம ஆட் பண்ணியிருக்க ரெபாசிட்டியில் கண்டென்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது, கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இல்லை, ஸோ HTML ஃபைலே தப்பாக இருக்குது, இல்லை CSS ஃபைல் தப்பாக இருக்குது, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது ரெடி ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ ரெடி ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்கிரேட் போய்க்கலாம். ஸோ நீங்கள் GoDaddy மாதிரி வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக க்ளவுடு பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ஹோஸ்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பிளான்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ரீ பிளான். ஸோ ஃப்ரீ பிளானில் என்னெல்லாம் கிடைக்குது, ஸோ எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அத்தன்டிகேஷன் கிடைக்காது, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ மற்றபடி நார்மலாக ஒரு வெப்சைட்டு தேவையான மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்னா அதுக்கு இந்த காஸ்ட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு மாதத்துக்கு $9 பே பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ரூபா வரும்.